அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னியகுல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். சூத்திரம்னா ரகசியம். அதனால்தான் ஆந்திராவில் வேம்பண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்றாரு, ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை என் ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்றார். அவர் என்ன சொல்றாரு, இந்த சப்தம் இருக்குத அதை யாராவது பார்த்தது உண்டா? இல்லை, பார்க்க முடியாது. ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இருக்குது. மனுஷனுக்குள்ள எப்படி இருக்குதுன்னா சத்தமாகவும் நெருப்பாகவும் இருக்குதான். அதனால சொல்றாரு ஓங்கார சூத்திரம். ஓங்காரம்னா சப்தம், சூத்திரம்னா ரகசியம். அதனால ஓங்கார சூத்திர சதானந்தவாரி எப்பவும் உயிர் ஓடினே இருக்குது. அது இல்லாத நேரமே இல்லை. அது இல்லைன்னா நீ இல்லை. இதை எவ்வளோ அழகா சொல்றாரு அவர். ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பர்ணே, நீ ஒரு எழுத்தா நின்னுக்குனிய ஏகன் அப்படின்ட்டு என்ன அநேகன்னு பஞ்சபூதத்து கூட போட்டு விட்டியப்பா. நான் லோல் படுறேனே இந்த உலகத்தில். அப்போ நான் ஓர் எழுத்தாய் ஆகணுமே, அது எப்படி அப்படின்னா இந்த ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான அந்த ஓங்காரத்தை பிடிச்சிக்கிட்டா நீ ஒரு எழுத்தாய் ஆயிடுவ. என்ன மாதிரி நீ ஆயிடுவ, நீயும் கடவுள் தான் அப்படின்றாரு. அப்போ அது ஆகணும்னா என்னன்னா சுகம் விட்டுடணும், துக்கம் விட்டுடணும். இது ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா அது மாதிரி ஆகுவேன் அப்படின்ற. விடுவோமா? நம்மளால விட முடியலையே சொல்லுவேன். மனைவியை பார்க்காத ஒரு நாள் இருக்க முடியாது, செத்து போயிடுவேன். அதை விட்டு நான் என் புள்ளியை பார்க்காத அரை நாள் இருக்க மாட்டேன், அதை விட செத்து போயிடுவேன். இப்படி மனசுல ஆசையை சுமந்த குணம் ஓங்காரத்தை நான் எங்க கவனிக்கிறது? அதனால நான் 5 எழுத்தா இருந்து இந்த உலகத்தில் லோல் பட்டுன்னுக்கிறேன் சாமி. அவன் ஒரு எழுத்தா இருந்து என்னை ஆட்டி பட்டுங்கிறான் சாமி. அப்போ ஓங்காரம்னா சப்தம், சூத்திரம்னா ரகசியம். இப்போ நமக்குள்ள ஒரு உயிர் ஓடிங்கிறதால தான் நம்ம பேசின்னுக்கிறோம். ஆனால் அது எப்படி ஓடுது, அது எப்படி இருக்குதுன்னு யாராவது அறிய முடியுதா? முடியாது. முடிஞ்சிடுச்சுன்னா ஞானி, முடியலன்னா அஞ்ஞானி. ஏன்னா
ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வித்தியாசம் என்னன்னா உடலை மறந்துடுவான், அவன் உயிரை மட்டும் அதையே கிட்ட மட்டும் பார்த்து நினைப்பான். அதனால அவனுக்கு உடல் தெரியல, உயிர் தெரியுது. அஞ்ஞானி உயிரை மறந்துடுவான், உடலை நினச்சிப்பான். அதனால இவனுக்கு உயிர் ஒன்று இருக்குதா இல்லையானே தெரியாது. ஏதோ பேசுகிறேன், ஏதோ ஓடுறேன், ஏதோ நடக்கிறேன். இது அஞ்ஞானியினுடைய வேலை. இப்போ இந்த அவ்வை என்ன சொல்லுதுன்னா, இந்த சூத்திரத்தை நீ அறியணும்டா, நீ மனிதன். அதனால தான் சொல்லுது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மானிடராய் பிறத்தல் கூட பெரிய விஷயம் இல்லைப்பா. இதில் கூணு குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது இல்லையா? இப்படி பிறந்த உன்னு நீ போய் உலக விஷயத்துல ஈடுபட்டு சாவறியடா, நீ பிறந்தது இந்த பூமியில கடவுள் அடையறதுக்குடா அப்படின்னு சொல்லுது. இந்த ரகசியத்தை நீ அறி அப்படின்றதுதான் சாமி அந்த பொருள். ஐயா இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு கேள்வி ஐயா. யங்ஸ்டர்ஸ்க்காக நம்மளை பெற்று வளர்த்து இன்னைக்கு நான் வந்து ஆஸ்மா இந்தமாதிரி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றப்போ ஒரு 10 ரூபா கொடுத்து நான் போய் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்கிறேன். அம்மா அப்பா மேலே வராத காதல், அப்புறமாட்டுக்கு எது நல்லது எது கெட்டது, யாரா கடவுள் அப்படின்னு சொல்லி ஸ்பீச் கேட்டு 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 24 மணி பார்க்குற குரு மேலே வராத காதல், இதுதான்டா உண்மை, இது இந்த பொருளால் தான்டா நம்ம இயங்குறோம், இதனால தான் நம்ம வாயிறோம் அப்படின்னு இருக்கிற பொருள் மேலே வராத அந்த ஒரு இறைவன் மேலே வராத காதல், நேற்று பார்த்து ஒரு பொண்ணு மேலேயும் நேற்று பார்த்து ஒரு பையன் மேலேயும் வர்றது, அது என்னது ஐயா? அதெல்லாம் வந்தாதானே நீ ஆளு. வீட்டில் உக்காந்துங்க ரோடில் போட்டு ஒதுக்கணும்னா இதெல்லாம் நடக்கணும்ல, புரியுதா? எப்போ நீ உதவாங்கிறது இப்படிலாம் நாயா பேய தெரிஞ்சாதானே, அப்போ தானே அறிவு வரும், அப்போ தான் பக்குவம் வரும். இப்போ வீட்டில் 1000 புக்கு இருக்குது. இப்போ நான் வந்து அவரை கூப்பிட்டு, சாமி இந்த இடத்துல இந்த ரேக்கில் இந்த வரிசையில் இத்தனையாவது இடத்துல இந்த புக்கு இருக்குது எத்தனைவான்னா அவருக்கு ஏதாவது அறிவு வருமா? அந்த ரேக்கு அந்த இடத்துல என்னென்ன புக்கு இருக்குதுன்னு அவருக்கு தெரியுமா? நேராக நான் சொன்ன இடத்துக்கு போவார். இந்த ரேக்கில் இந்த வரிசையில் இத்தனையாவது இடத்துல இந்த புக்கு இருந்து எடுத்துன்னு வருவார். அங்கே வேறு எந்த புக்குன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவர் கண்ணை கட்டிட்டேன். இப்போ சாமி அங்கே உள்ள நிறைய புக்கு இருக்குது, இந்த புக்கு வச்சுக்கிறேன், போய் தேடி எடுத்துன்னு அவர் என்ன பண்ணுவார்? அந்த ஒரு புக்கை தவிர 1000 புக்கு அங்கே தேடுவார். அப்போ 1000 விதமான அறிவுகள் வரும். ஒரு புக்கை தேட போனவருக்கு 1000 அறிவுகள் வர மாதிரி எதுவுமே தெரியாமல் நீ ஊரில் உதப்படும் போது தான் 1000 அறிவுகள் வந்து நீ பக்குவப்படுவ. புரியுதுங்களா? இதுக்கு இந்த வயசு தான் அதை தூண்டி விடும். இந்த வயசில் நீ பொண்ணை காதலினா எந்த வயசில் பொண்ணை காதலிப்ப? அதுக்கு வயசு இருக்குதுல்ல, படிக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்குது, பால் குடிக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வயசு, காலகாலத்தில் நடக்கணும். ஆனால் இது வெறித்தனமாக மாறக்கூடாது. நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லைன்ற கதையெல்லாம் இங்கே செல்லாது. யார் இல்லைனாலும் இந்த உலகம் இருக்கும். நீ இல்லைனாலும் அந்த பொண்ணு வாழும், அந்த பொண்ணு இல்லைனாலும் நீ வாழ்வ. புரியுதா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தரை பார்க்கும்போது சில விஷயங்கள் நடக்கும். அது நடந்தால் தான் நம்ம உடம்பு சரியாகுதுன்னு அர்த்தம். நடக்கலைன்னா உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இது இப்போ இந்த வயசில் வந்து தெரியுமா, இப்போ +2 படிக்கிற பையன் இப்போ இந்த வயசில் வந்து ஒரு பாடம் வாங்கி நீ பண்ணுற பற்றியா, உனக்கு தடுமாற்றன்றதே வராது. இதே போல் ஒரு குழந்தையும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பாடம் வாங்கணும் இல்லை, ஆன்மீகத்தை அதை கொண்டு போய் குழந்தைங்கிட்ட வச்சிட்டோம்னா வாழ்க்கையில் வந்தால் கூட தடுமாறாது. பசங்க வந்தால் ஏற்றுக்க, போச்சா போட்டோன்னு போயினே இருக்கும். ஏன்னா ஐயாவோட விதை அந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ஐயாவோட சொல்லு உள்ளே போச்சுன்னா அங்கே எந்த விதமான கெட்டதுக்கும் வேலையே இல்லை, மனம் தெளிவாக இருக்கும். புரியுதா? ஆனால் காலகாலத்தில் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. கடந்து போயினே இந்த பொண்ணுலாம் இன்னொரு பொண்ணுன்னு போயினே இருக்கணும். புரியுதா? கடைசியில் எதுவுமே இருக்காது. கடைசியில் அம்மா அப்பா பார்த்து ஒரு பொண்ணை கட்டி வைப்பாங்க. அந்த பொண்ணை காதலிச்சனா உன் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்ப. போகிற வரதெல்லாம் காதலிச்சோம்னா அது சரியாக வராது. புரியுதா? நன்றி சாமி. சரணம் 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 குருவின் திருவடி சரணம். சரணம் 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 குருவின் திருவடி
எண்ணம்